தாரா, இனி கலிப்பமா செக்மெண்ட் கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். இந்த கெஸ்ட பத்தி சொல்லணும்னா தமிழ்ல ரிலீஸ் ஆகுற பாதி வெப் சீரிஸ்க்கு இவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த த்ரில்லர், ஹாரர் இந்த மாதிரி ஜானர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சூப்பரா கவர் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபியூச்சர் ஃபிலிம்ஸும் கூட இவர் மியூசிக் பண்ணியிருக்காரு. சோ கண்டுபிடிச்சிட்டியா? ஓ எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தி டேலண்டட் மியூசிக் டைரக்டர் சைமன் கே கிங். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சோ எங்களை திருப்பி கேட்கல எப்படி இருக்கீங்கன்னு. உங்களை பார்த்தாலே அவ்வளவு நல்லா இருக்கீங்க. உங்களை பார்த்து எனக்கே ஒரு பெரிய எனர்ஜி வருது. Wow, what a scoring, very nice. So actually வந்து ஒரு ஹீரோ மாதிரி வந்திருக்கீங்க. மியூசிக் டைரக்டரா ஹீரோவானே டவுட் ஆயிடுச்சு. பட் தாரா, ஒரு விஷயம் எனக்கு தெரியும், கண்டிப்பா மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா பாடுவாங்க. சோ இந்த ஒரு அமேசிங்கான மியூசிக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் பாட வச்சலாம் நம்ம. சரியா? ஆமா, எங்களுக்காக ஆமா. ஒரு song. ஓகே. என் கையை கோரெவ்வனா, என் கண்கள் பாரெவ்வனா, என் நெஞ்சில் சேரெவ்வனா, திரன திரனனா, என் வார்த்தை கேளெவ்வனா, என் வாழ்வாய் நீலெவ்வனா, என் வானே நீ எவ்வனா, எங்கேயும் செல்லாதே என்னாலும் நல்லாதே. Wow, very nice. ஆக்சுவலா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் உங்களோடது இந்த பாடல். எதிர்பார்த்தீங்களா இந்த லெவலுக்கு ரீச் ஆகும், இந்த லெவலுக்கு ரிசெப்ஷன் வரும்னு? சத்தியமா இல்ல. ஓகே. நம்ம அதுதான் இதோட பியூட்டி. அப்படின்னா ஒரு சில சாங்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம், ஒரு சில சாங்ஸ் எதிர்பார்க்க மாட்டோம். இது வந்து எதிர்பார்க்காம வந்ததுதான். என்னன்னா எவனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் 555 பண்ண பாட்டு ஆல்மோஸ்ட் 2008 2007ல நான் கம்போஸ் பண்ண சாங். ஓகே. அந்த ஸ்கிராட்ச் அப்படியே இருந்தது. அப்புறம் சத்யா பண்றப்ப ஒரு 2017-18 நினைக்கிறேன். அப்ப ரேண்டமா ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க்ல வேற ஒரு விஷயம் தேடுறப்ப இந்த ஸ்கிராட்ச் கிடைச்சது. சூப்பரா இருக்குது, இதை எப்ப பண்ணோம் அப்படின்னு அந்த சாங்கை ரீவேம் பண்ணி பண்ணதுதான் எவனா. ஆனா அந்த சாங் வந்துட்டு அவ்வளவு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இப்போ வரைக்கும் எல்லாரோட ஒரு ஃபேவரட்டான லிஸ்ட்ல அந்த பாட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்டது, எல்லா ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வரணும் அப்படின்றது எல்லாரும் தவம் இருந்து நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி பில் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்தாலும் ஓகே, பட் ஆனா இந்த விஷயத்த நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டேன்னா என்ன சொல்வீங்க? நான் பண்ணணும்னு ஒரு விஷயம் நினைப்பேன். ஆக்சுவலா அதை வந்து நான் செய்யணும். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே மியூசிக்கா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், என்னோட பேஷனுக்காக. அதாவது நான் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 15 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்து. பட் என்னோட டிஸ்கோகிராஃபி ரொம்ப கம்மி தான். நான் பண்ண படங்கள் வந்து ரொம்ப கம்மி. என்னன்னா நான் சூஸின்னு சொல்ல மாட்டேன், பட் எந்த படம் பண்ணாலுமே அதுல நமக்கு என்னோட கான்ஷியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா நான் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் இது ஒர்க் அவுட் ஆகுது, இப்படி ஒண்ணு பண்ணுங்க அப்படி ஒண்ணு பண்ணுங்கன்றப்ப கண்டிப்பா பண்ணலாம். பட் ஆனா அதுல வந்து என்னோட ஒரு இன்புட் இருக்கும். அது தடுக்கப்படுற பட்சத்துல எனக்கு அதுல வந்து பெருசா பண்றதுல நமக்கே ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு. அதுல நம்ம அதை வந்து ஃபுல்லா பண்ண நமக்கு ஒரு என்ன சொல்ற மன திருப்தி இருக்காது. லைக் எனக்கு என்ன ஆனாலும் நான் நைட் நான் தூங்க போறப்ப ஐ ஷுட் ஹேவ் ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்ப்ளீட்டா. அதுதான் நான் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்றது. தட்ஸ் சோ ஸ்வீட். சோ இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு வதந்தி 2. எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? ஏன்னா வதந்தி 1 வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். சோ வதந்தி 2க்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஃபினாமினலா இருக்கு. ஆக்சுவலா வந்து வதந்தி 2 பொறுத்த வரைக்கும் வதந்தி 1 வந்து அந்த வெப் சீரிஸ் அப்படின்ற அந்த ஃபார்மேட் வந்ததுலயே ஒரு புதுசா நான் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து ஆரம்பிச்சதுல பாத்தீங்கன்னா பேப்பர் ராக்கெட்டும் வதந்தியும் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப யாருக்குமே ஒரு இது எப்படி வரும் அப்படின்றது, அந்த வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு அந்த ஃபார்மேட்க்கு வந்து யாருமே யூஸ் கிடையாது. ஆடியன்ஸும் சரி, லைக் இன்னும் நாங்க கிரியேட்டர்ஸும் சரி. பட் வதந்தி 2ல ஒரு ஷார்ட்டா எங்களுக்கு வந்து பண்றப்பே தெரியும். ஏன்னா அந்த ஆண்ட்ரூ லூயிஸ் அந்த டைரக்டர், அவர் வந்து இஸ் அ ஃபினாமினல் ரைட்டர். அவர் இதை எழுதின விதம் அண்ட் அது கன்சீவ் ஆகி வந்தது வந்து, இப்ப நான் கதை படிப்பேன், நான் ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கிறப்ப அதுக்கப்புறம் ஷூட்டிங் போவாங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கோருக்கு வரும். அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்கிரிப்ட் டு ஃபிலிம் டிரான்சிஷன் இருக்குல்ல, இட் வாஸ் லைக் பிரில்லியன்ட். நான் வந்து சத்தியமா எனக்கு அதை பார்த்தப்பே நான் சொல்லிட்டேன், இது வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படின்றது. ஸோ வதந்தி 2 பொறுத்த வரைக்கும் மியூசிக்கலாவே பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். எனக்கு வந்து எந்த டவுட்ஸுமே கிடையாது. ஐ நோ இட் வில் ஒர்க் வித் பீப்புள் அண்ட் அது வந்து மக்களை கனெக்ட் பண்ற விதத்துல அதுக்கு டெஃபினட்டா கனெக்ட் பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியும். வதந்தி 1க்கு வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாது, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா வதந்தி 2, இது ரெண்டுத்துக்குமான கம்பேரிசன் அண்ட் என்ன டிஃபரன்ஷியேஷன் வந்துட்டு நீங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கொடுத்தீங்க? வதந்தி 1 உங்களுக்கே தெரியும், ஃபேபிள் ஆஃப் வெலோனி. அது வெலோனி அப்படின்ற ஒரு பொண்ணோட கதை. இது வந்து மிஸ்ட்ரி ஆஃப் மணி. வதந்தி 1 வந்து ஒரு நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த பார்டர்ல நடக்கிற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. இது வந்து மதுரையில நடக்கிற ஒரு இது. ஸோ மதுரை அப்படின்றப்பே நமக்கு வந்து யூஸ்வலா வந்து ஒரு டெம்ப்ளேட்டா நம்ம வந்து பல வருஷங்களா ஒரு சில சாங்ஸ், ஒரு சில வார்த்தைகள், மதுரைக்குன்னா இப்படிதான் மியூசிக் இருக்கும் அப்படின்னு பல படங்கள் வந்திருக்குது, பல ஹிட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணும் அப்படின்ற ஒரு பேட்டர்ன்ல தான் வந்து
வதந்தி 1க்கும் 2க்கும் அதுதான் 2ல வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுவேன். வதந்தி 2ல பாத்தீங்கன்னா 2 சாங் இருக்கும். டைவா கோட்டிங், கருப்பு சாங் 2 சாங் இருக்கும். வதந்தி 1ல சாங்ஸே கிடையாது. பேக்ரவுண்ட் தான். ஆமா. சோ இதுல வந்து சாங்ஸ் வைக்கணும் அப்படின்னு வச்சுட்டு, பட் அதுல கூட டைவா கோட்டிங் அப்படின்ற வேர்ட் வந்து இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணதில்ல. அதுல பாட்டும் வந்ததில்ல. பட் டைவா கோட்டிங் வந்து பயங்கர ஃபேமஸான வார்த்தை. டைவா கோட்டிங்னா டைவா கோட்டிங் அது நீங்க மதுரைக்காரங்களை கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. ஓகே, அந்த பாடல் எங்களுக்காக லைட்டா. மடிச்ச ஸ்வீட் பீடா காலி மார்க் சோடா ரெண்டும் ஜோடி சேர்ந்தா டைவா கோட்டிங் ஜீர ஜிகர் தண்டா ஜோரா நடந்து வந்தா 6000 தந்தா சைஸா மேட்சிங் இப்படி ஒரு நல்லா இருக்கேப்பா. இந்த டைவா கோட்டிங்னா என்னன்னே தெரியாது இல்ல. இதுக்காக நான் எந்த மதுரைக்காரனை தேடுவேன்? இந்த ஷோ பாக்குற எல்லா மதுரைக்காரங்களுக்கும் கண்டிப்பா தெரியும். இல்ல டைவா கோட்டிங்னா வந்து நம்ம எப்படி சொல்றோம், ரூட் விடுறது, சைட் அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் அது. அந்த டைவா கோட்டிங் அப்படின்றது அந்த வேர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். என்னடா டைவாவா, இது எல்லாமே வந்து அங்க இருக்கிறது. நானும் மதுரைக்காரன் கிடையாது. ஓகே, அதனால வந்து நிறைய வேர்ட்ஸ் நாங்க மதுரை சார்ந்த நிறைய இந்த டைவா கோட்டிங், சைஸா மேட்சிங், அந்த ஊலடாவு, ஒளப்பரசீனு இந்த மாதிரி வார்த்தைகள்ல நிறைய ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு லிரிக்ஸ் வேற லெவலா இருக்கு. ஆமா, அது வந்து மணி ரோமியோ அப்படின்னு ஒரு புது பையன். சோ வந்து எடுத்துட்டு நான் என்னோட ஐடியா வந்து மதுரையில யங் பீப்புளுக்கும் கனெக்ட் ஆகணும் சாங். சோ ஏன்னா நிறைய வந்துருச்சு. சோ அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்டா எடுக்கணும் தான் இந்த ஊலடாவு, ஒளப்பரசீனு, ஆளு இல்ல அடியே நானு இந்த மாதிரி எல்லாம் வந்து யூஸ் பண்ணி அந்த சாங் பண்ணோம். அண்ட் கருப்புசாமி சாங் பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா ஒரு சைட் ட்ரான்ஸ், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ரேவ் பார்ட்டிஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆறதுனால ஒரு கிளப்ல போடுற மாதிரி ஒரு கருப்புசாமி சாங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு கான்செப்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வதந்தி 2ல ஒரு கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன் இருந்தது. சாங் வைக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கான ஸ்கோப் இருந்தது, அந்த கதைக்கு தேவையும் பட்டுச்சு. பட் வதந்தி 1ல சாங்ஸ் கிடையாது. பயங்கர டார்க்கா அப்படி கிரிட்டியா இருக்கும். ஆக்சுவலா கருப்புசாமி பாட்டு சொன்னீங்க. இந்த கருப்புசாமி பாட்டோட ஐடியா எப்ப வந்துச்சு? கருப்பு மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்த ஒரு ஐடியாவா நம்மளும் கருப்புசாமி பாட்டு வைக்கலாம், ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு தோணுச்சா? 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு பாட்டு பண்ணி. பட் இப்ப வந்து ஓகே, அது வந்து இப்ப இன்னும் அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. பட் அப்ப என்னதுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கால் பண்ணாங்க. ஒரு திருவிழா செட்டப்ல ஒரு மெயினான சீக்வன்ஸ் ஷூட் பண்றதுக்கு ஒரு சாங் தேவைப்பட்டுச்சு. அப்ப வந்து ஒரு கருப்புசாமி திருவிழால நடக்கிற ஒரு சாங்னு, அப்ப அந்த கருப்புசாமி சாங்ன்றப்ப இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸ் டு ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடியே பண்ண சாங் தான். அப்புறம் ரெகுலரா பண்ணி போன்லயே தான் பண்ணிட்டு அப்புறம் அவருக்கு அனுப்பி விட்ட பிறகு இல்ல நம்ம ஏதாச்சும் வேற என்ன நிறைய பாட்டு அந்த மாதிரி இப்ப வரதுக்கு முன்னாடி நிறைய இருக்குது. ஆக்சுவலா கருப்புசாமி பாடல்கள் நிறைய இருக்குது. சரி நம்ம என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்பதான் சரி இதுக்கு ஒரு சைட் ட்ரான்ஸ், ஒரு கிளப் சாங் மாதிரி மாத்தி ஒரு கருப்புசாமி சாங் பண்ணுவோமே புதுசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அட்டெம்ப்ட் தான். அதுவும் இப்ப நல்ல ஆக்சுவலா வரவேற்பு இருக்கனால ஹாப்பியா இருக்கு. சோ வதந்தி 1ல வந்துட்டு எஸ்ஜே சூர்யா சாரோட ஆக்டிங் அண்ட் அந்த பொண்ணு பத்தி பேசுற அந்த டயலாக் எல்லாம் செம்ம வைரலா போச்சு. இப்போ வதந்தி 2ல வந்துட்டு அவர் இல்ல, எந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்ணீங்க? அவரோட ஆக்டிங் மிஸ் பண்ணீங்க? அவரை மிஸ் பண்ண முடியாத மாதிரி சசிகுமார் சார் பண்ணிட்டாரு. உண்மை அதுதான். ஆக்சுவலா உண்மையிலே மிஸ் பண்ணிருப்பேன். பட் ஆனா எனக்கு சசிகுமார் சாரோட இதை பாக்குறப்ப இந்த வதந்தியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 டைரக்டர்ஸ்ங்க. எஸ்ஜே சூர்யா சார் ஒரு டைரக்டர், சசிகுமார் சார் ஒரு டைரக்டர், அதோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் புஷ்கரன், காயத்ரி அவங்க 2 டைரக்டர்ஸ், இது எல்லாம் போக இந்த ஷோவோட மெயின் டைரக்டர் ஆண்ட்ரூ லூயிஸ். ஸோ எல்லாருமே ஒரு கைண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அண்ட் சசிகுமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இயல்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. அதாவது எங்கேயுமே வந்து எஸ்ஜே சூர்யா சாரோட கம்பேர் கூட, அதாவது வதந்தி 1ஓட 2 கம்பேர் பண்ண முடியாது. இதை ஒரு இண்டிபெண்டா கொண்டு வந்ததுல ஆக்சுவலா அவரோட மெயின் பார்ட் அவரது தான். தனியா வந்து அது அவருக்குன்னு ஒரு ஸ்டைல். அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்டே அதை தான் சொன்னேன். அந்த ஃபுட்டேஜ் பார்த்துட்டு நான் முதல்ல சொன்னேன், சார் உங்களுக்கு என்ன வாசிச்சாலும் நல்லா இருக்குது. ஆக்சுவலா அது எப்படின்னு புரியல. என்னன்னா அப்படி இமோட் ஆகுது. ஒரு சோகமா இருக்கட்டும், ஒரு காமெடியா இருக்கட்டும், அந்த கேரக்டர் அந்த மூசாராசா அப்படின்ற அந்த அதுதான் அவரோட பேரு. லிட்டரலா மூசாராசாவை வாழ்ந்துட்டாரு அவரு. அதனால எங்கேயுமே என்னால வந்து மிஸ் பண்ண முடியல. அவர் எஸ்ஐ விவேக், எஸ்ஜே சூர்யா சார்னா, மூசாராசா சசிகுமார் சார். என்னால இப்படி 2 டிஃப்ரெண்டா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அது உண்மையிலே பெரிய விஷயம். அதை நானே எதிர்பார்க்கல. நீங்க சொன்ன மாதிரி மிஸ் பண்ணுவேன் தான் நினைச்சேன். பட் ஆனா சான்ஸே இல்ல. இவர் அதுக்கு இடமே கொடுக்கல. ஸ்கோர் பண்ணிட்டாரு, பின்னிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பின்னி எடுத்து. ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா வதந்தி 1 வந்துட்டு எங்களுக்கு ஸ்டோரி வைஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கு. வதந்தி 2 நாங்க இன்னும் பார்க்கல. பட் நீங்க சொல்லும் போது பார்த்தே ஆகணும், இன்னைக்கு நைட் ஃபுல்லாவே வந்துட்டு முடிச்சிடணும் அந்த சீரிஸ் அப்படின்னு தோணுது. பார்க்க ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டீங்க, அது நான் சொல்லுவேன் நான். ஆனா உங்களுக்கு வந்து ரொம்ப பர்சனல் ஃபேவரட்னா என்ன சொல்லுவீங்க? வதந்தி 2ல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கா இல்ல அந்த 2 சாங்ஸா? ஏதாச்சும் ஒன்னு தான் சூஸ்? எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஓகே, கண்டிப்பா பேக்ரவுண்ட் ஸ்கோர். அது வந்து வதந்திக்குன்னு கிடையாது, ஜென்ரலா என்னோட கெரியர்லயே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஏன்னா எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாம் பேஷன் எது அப்படின்னு கேட்டா மியூசிக்னா, எனக்கு மியூசிக் எந்த அளவுக்கு பேஷனேட்டா இருக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு சினிமாவும் ரொம்ப பிடிக்கும். ஐ எம் ஆல்சோ பேஷனேட் அபவுட் சினிமா. ஓகே. சோ ஃபிலிம் ஸ்கோரிங் அப்படின்றதே ஒரு ஆல்மோஸ்ட் அது ஒரு பெரிய ஆர்ட். அது கண்டிப்பா. சாங்ஸ் வந்து ஓகே, ரெண்டாவது சாங்ஸ் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும், பாப் கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி மாறும்.
பட் ஃபிலிம் ஸ்கோரிங் அப்படின்றது வந்து ஒரு படத்துக்கும் அதுல இருக்க ஒரு டிராமாக்கும் அதுல இருக்க ஒரு கதைக்கும் மியூசிக் பண்றதுன்றது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓகே. ஒரு படமே புதுசுல உங்களுக்கு நம்ம இப்ப ஒரு படம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப அது ஒரு 3 மாசத்துக்கு நமக்கு அப்படியே அது ஒரு தனி ஒரு இது அந்த மாதிரி Correct. ரொம்ப சினிமானாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ம். மியூசிக் தாண்டி வேற ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஐ மீன் சினிமாட்டோகிராஃபி இல்ல டைரக்ஷன், ரைட்டிங் இந்த மாதிரி இதுல ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கா? ஆக்டிங் இல்ல ஆக்டிங் வந்து அவங்க பாருங்க வந்ததுல இருந்து ஹீரோ மாதிரி இருக்காங்க. அப்புறம் ஆக்டிங்ன்றாங்க. அதுக்கு ரொம்ப டெடிகேஷன் தேவைங்க. அது என்கிட்ட கிடையாது. என்னால காலைல எழுந்திருக்க முடியாது, டயட்ல இருக்க முடியாது. ஏன்னா நான் பாத்திருக்கேன். நான் விஜயானி சார் கூட ஒர்க் பண்ண டைம்ல இருந்து அவர் ஆக்டரா அவர் வந்து அவரோட கரியரை மாத்தி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அதுக்கு எவ்வளவு டெடிகேஷன் தேவைன்றத அன்னைக்கு பார்த்தேன். அதனால நடிக்க தெரிஞ்சா கூட அந்த அளவுக்கான டெடிகேஷன் எனக்கு இன்னைக்கும் இல்ல. அது இருக்குமானோ அது கொண்டு வர முடியுமானோ எனக்கு தெரியல. ஸோ ஆக்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனா வந்து எனக்கு ஓவராலாவே ஹோலிஸ்டிக்கா சினிமால ரைட்டிங்கா இருக்கட்டும், இல்ல எடிட்டிங்கா இருக்கட்டும், மற்ற கிராஃப்ட்ஸா இருக்கட்டும், எனக்கு அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எல்லாத்துலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இருக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நம்ம அதை பண்ணிடுவோமானா, நான் சொல்றேன் எதை பண்ணாலும் அதுக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் தேவை. அதனால சரி நம்ம முதல்ல மியூசிக்ல ஏதாவது சாதிப்போம். அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். பேஷன் வேற, நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அது வேற இல்ல. ஆமா கரெக்ட். ஆமா. அண்ட் அதே மாதிரி வதந்தி 2க்கு உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்ன ஆஸ் அ மியூசிக் டைரக்டர்? ஃபர்ஸ்ட் மெயினான காம்ப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு சசிகுமார் சாரோட அது மறக்கவே மாட்டேன் நான். ஏன்னா இதுதான் அவரோட ஒர்க் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் பயங்கர ஜாலியா தான் பேசிட்டு இருப்போம். அதாவது அவர் பாக்குற வரைக்கும் ஃபுல்லா பாக்குற வரைக்கும். அப்புறம் பார்த்த பிறகு அப்புறம் ஒரு தடவை கூப்பிட்டுட்டு நான் சும்மா கிண்டல் பண்ணுவேன் நான். பாம்பேல இங்க சும்மா நாங்க இந்த இதுக்கு மீட்டிங்க்கு போறப்பெல்லாம், டேய் நீ என்னடா, நான் தண்ணி கேன் போட வந்தேன் சார், ஓரமா அப்படி சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு அடுத்த தடவை எங்க தண்ணி கேன் போட வந்தேன்னு சொல்லு, என்ன ஒர்க் பண்ணிருக்கேன்னு. இல்ல உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்றது நம்மள பல பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது ஜென்ரலா வந்து நம்ம ஒரு ஆர்டிஸ்டா நீங்க இருக்கிறப்ப இப்போ உங்களை என்ன எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் அந்த ஜென்யூனா வந்து அப்ரிஷியேட் பண்றது நமக்கு தெரியும் அந்த டிஃபரன்ஸ். என்ன ஒரு தடவை கூப்பிட்டு வச்சு நீ அவ்வளோ நல்லா பண்ணிருக்க, ஒன்னுத்தையும் சொல்லி காட்டினாரு. இது இவ்வளோ அழகா பண்ணிருக்க, இந்த இடம் அவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணா எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கு. பட் ஆனா அது எவ்வளவு ஜென்யூனா இருந்துச்சு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணேன். என்னன்னா மோர் தென் ஆக்டர் ஹி இஸ் அ டைரக்டர். அவரோட ஈசன் படம் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். சுப்பிரமணியபுரம் ஆப்வியஸா ஊருக்கே பிடிக்கும். பட் எனக்கு ஈசனும் ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் கிட்ட இருந்து வரது வந்து எனக்கு உண்மையிலேயே நான் ஒரு பெரிய காம்ப்ளிமெண்டா கன்சிடர் பண்ணேன். அண்ட் உங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைலை பத்தி சொல்ல முடியுமா? இப்போ ஒரு ப்ராஜெக்ட் உங்ககிட்ட வருது அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் நீங்க பண்ணுவீங்க ப்ரீ பிளான்டா? ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கதை இருக்குல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அதுதான் எனக்கு எல்லாமே. ஸோ எனக்கு ஸ்டோரி பிடிச்சிருச்சு. இப்போ ஒரு சில சமயம் எனக்கு டைரக்டர்ஸ் இப்போ ராஜேஷ் எம் செல்வா அவரோட நான் ஆல்மோஸ்ட் 3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்ட்ரூ கூட கண்டினியூஸா இது ஆல்மோஸ்ட் 3வது ப்ராஜெக்ட் இது வதந்தி. இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு சில டைரக்டர்ஸோட ஐ ஹேவ் எ டிராவல். அப்படி இருக்கிறப்ப இவங்க கூட வந்து நமக்கு அந்த கதை உருவாகிற டைம்ல இருந்தே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா நமக்கு வந்து அந்த ப்ராசஸ்ல வில் பி அ பார்ட் ஆஃப் தட் ப்ராசஸ். ஸோ அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த கதையை கேட்டுட்டு இதுல வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங்கை என் மியூசிக்கால எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் பார்ப்பனே தவிர மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. அதுல ஏன்னா நான் பண்றது முக்காவாசி பாத்தீங்கன்னா த்ரில்லர்ஸும் இதுதான் வருது. நமக்கு பாதிக்கு மேல கொள்ளை இந்த மாதிரி படங்கள் தான் வரும். சோ ஏன்னா அப்படி பார்த்தா கூட ஏன்னா எவனா வந்து ஒரு த்ரில்லர்ல தான் நான் ஒரு மெலடி வச்சு ஹிட் கொடுத்தது. சோ அப்படி இருக்கிறப்ப ஈவன் ஒரு த்ரில்லர்ல கூட ஒரு சாங்கும் ஒரு நல்ல மெலடி வைக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கு அப்படின்னு நான் இப்பயும் நம்புறேன். அதனால என்ன கதை வந்தாலும் அது என்ன த்ரில்லரா ஒரு பயங்கர டார்க் மூவியா இருந்தாலும் அதுல ஏதோ ஒண்ணு பண்ணி மக்களுக்கு கொஞ்சம் ஜனரஞ்சகமா ரீச் ஆகணும் அப்படின்னு ட்ரை. சோ அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் பார்த்தோம்னா 2013ல வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆச்சு 555. சோ அப்படியே பார்த்தோம்னா 13 to 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ இந்த ஒரு 15 இயர்ஸ்ல வந்து சினிமா உங்களுக்கு கத்து கொடுத்த ஒரு சூப்பரான விஷயம்னா என்ன சொல்வீங்க? திடீர்னு சீனியர் மியூசிக் டைரக்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பாதி பேர் வந்து வளர்ந்து வரும் இசையமைப்பாளர் இப்படிதான். ஏன்னா கேப் எடுக்கிறதுனால நிறைய பேருக்கு ஞாபகம் கூட இருக்காது. முக்காவாசி ப்ராஜெக்ட்ஸ்க்கு கேப் இருக்கும். சினிமா கத்துக் கொடுத்த விஷயம்னா சினிமா வந்து நமக்கு இன்னும் கத்துக் கொடுக்கும். நான் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு தான் பர்சனலா நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இன்னும் இட் கீப் சர்ப்ரைசிங் யூ எவ்ரி இயர். நம்ம ஒண்ணு எல்லாம் நமக்கு இதுதான் ஓகே அப்படின்னு நினைக்கிறப்ப ஒண்ணு சினிமா மாறும், இல்ல சொசைட்டி மாறும், இல்ல வந்து கல்ச்சர் எல்லாமே மாறும். ஏன்னா இது வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ஸோ எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் பாப் கல்ச்சர். உங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகுது பிடிச்சிருக்குன்றது இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகுது அடுத்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்காது. ஸோ அப்படி இதுக்கு நடுவுல நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆஸ் அ ஆர்டிஸ்ட் ஆர் ஆஸ் அ மியூசிஷியன். எனக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நல்ல மியூசிக்கை வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம அதை வந்து அவுடேட்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு டேட்ல பண்றதா இருந்தாலும் நம்ம ஒரு கம்ப்ளீட் செல் அவுட்டா நம்ம போகாம அதுக்குள்ள நம்மளோட ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும், அந்த பேக்கேஜிங்ல எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் இவால்விங்
அதாவது நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே பதில்னா சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள் அண்ட் யூ ஹேவ் டு கீப் இவால்விங். நம்மள இவால்வ் பண்ணிட்டு நம்மள மாத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் எனக்கு சினிமா கத்து கொடுத்தது. அண்ட் இப்ப நம்ம பார்த்தோம்னா இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல வந்து நிறைய யங்கான மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க நம்மளோட ஃபீல்டுக்கு. மெயினா வந்து சில இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க, அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுது ஜென்சி கிட்ஸோட. அண்ட் அவங்கள வச்சுதான் நிறைய மூவிஸ் வந்து நம்ம பேக் டு பேக் பாத்துட்டு இருக்கோம். சோ ஒரு சீனியர் மியூசிக் டைரக்டரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் சொல்றேன், எல்லாத்துலயுமே ஒரு நல்ல விஷயம் இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட், அது வந்து போயிட்டு இருக்குது. பட் என்ன ஆகுதுன்னா இவென்ச்சுவலி மியூசிக்கை யூட்டிலிட்டியா யூஸ் பண்ற ஒரு ட்ரெண்ட் இருக்கு. இப்ப நான் ஒரு சாங் பண்றேன், இந்த சாங்கை போட்டுட்டு நீங்க கெத்தா கார்ல இருந்து இறங்கலாம், நடந்து வரலாம், இல்ல வந்து நீங்க நல்லா முடியலாம் இது பண்ணிட்டு டான்ஸ் ஆடலாம்னா தட் பிகம்ஸ் அ யூட்டிலிட்டி. அந்த சாங் உங்க யூஸ் பண்ணிக்குவீங்க. அப்படி இருக்கிறப்ப அது வந்து ரீல்ஸ்லயோ இல்ல இதுலயோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆகும். பட் ஒரு சாங் நீங்க ஆர்ட் ஃபார்மா எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து வேற மாதிரியான ஒரு விஷயம். அதை நீங்க ரசிப்பீங்க. நீங்க ரசிக்கிறது வேற, அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது வேற. இன்னைக்கு வந்து நம்ம எதை யூஸ் பண்ணலாம், எந்த சாங் நமக்கு யூஸ் ஆகுமோ அந்த சாங் எல்லாரும் போடுவாங்க, மல்டிபிள் ரீல்ஸ் வரும், அது வந்து இன்னும் வைரல் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. பட் என்னதுன்னா ஓவரால் இந்த விண்டோ இருக்குது இல்ல, இந்த விண்டோ வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டா போயிட்டே இருக்கும். இப்போ எனக்கு பர்சனலா என்னோட ஒரு கன்விக்ஷன் வந்து நான் ஒரு சாங் இன்னைக்கு பண்ணி, இப்போ நீங்க எவனா பத்தி கேட்கறீங்க, எவனா 2018ல வந்த சாங் க்ளோஸ் டு 10 வருஷம் ஆக போகுது. அதுவே அகைன் சீனியர் மியூசிக் டைரக்டர்னால சொல்றேன். விழியிலே விழியிலேன்னு என்னோட 555 ஃபர்ஸ்ட் படத்துல வந்த சாங் இப்ப வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. ஸோ எது எப்ப வந்து ஆகும்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து ஒரு சாங் நம்ம கொடுக்குறப்ப ரிலீஸ் பண்றது, அதுதான் நான் சொல்றேன், ஒரு பாட்டை ரிலீஸ் பண்றது ஒரு சீக்ரெட்டான ப்ராசஸ். ஏன்னா நம்மளோட ஒரு பார்ட்டை ஹிஸ்டரியில வச்சுட்டு போயிடுறோம். அது என்னைக்குனாலும் அது இட் ஹேஸ் டு ஒர்க் அவுட். இது வந்து என்னோட ஒரு பர்சனல் கன்விக்ஷன். பட் இந்த இதுல நீங்க சொல்ற மாதிரி இந்த ரஷ் இருக்குதுல்ல, எவ்வளவு பேரை நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க, எவ்வளவு பேர் ட்ரெண்ட் பண்ணுவீங்க, எல்லாருமே ஒரு 2 பேர் 3 பேர் தான் நம்மளால பார்க்க முடியும். இது வந்து இது சோஷியல் மீடியான்னு கிடையாது. ஈவன் பேக் தென் நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹைரார்கி ஆஃப் மியூசிக் டைரக்டர் சொன்னீங்கன்னா எப்பவுமே நம்ம ஒரு இயர்ல ஒரு 2 மியூசிக் டைரக்டர் சொல்லுவோம். ரஹ்மான் சார், ஹாரிஸ் சார், அதுக்கு முன்னாடி ராஜா சார் அண்ட் இது, அதுக்கு முன்னாடி எம்எஸ். இவ்வளவுதான் நம்மளால அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். பிகாஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஒர்க் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ஸோ தட் வில் கோ ஆன். பட் தேர் ஆர் ஆல்வேஸ் லாட் ஆஃப் குட் கம்போசர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் ஒரு குட்டான விஷயம் இருக்கு. உங்களுக்கு வந்து தோணலையா நம்மளும் ஒரு ஹிட் கொடுக்கலாம், நம்மளும் வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிடலாம், ஓவர் நைட்ல ட்ரெண்ட் ஆயிடலாம், ஒரு பாட்டு ஷூட் பண்ணி இண்டிபெண்டன்ட்டா ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? இல்ல, பண்ணணும்னு தோணுது. பட் ஹிட் ஆகணும், ட்ரெண்ட் ஆகணும்ன்றதுக்காக பண்ணணும்னு தோணல எனக்கு. ஓகே, எனக்கு பிடிச்சி ஜாலியா பண்ணும், அது ஹிட் ஆகட்டும், ட்ரெண்ட் ஆனா எனக்கு ஓகே, ஐ அம் ஹாப்பி வித் இட். ஓகே. See, பட் அததான் சொல்றேன், அகைன் த பாயிண்ட் இஸ் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம பண்றது ஒண்ணு, பட் அது நமக்கும் பிடிச்சிருக்கணும். ஸோ டெஃபினட்டா பண்ணும். இப்பயே பாத்தீங்கன்னா ஒர்க் அவ்வளோ இருக்குது. as I said, like ஃபிலிம் ஸ்கோரிங்ல நான் இன்னும் நிறைய ஃபோக்கஸ் பண்றேன், நிறைய சீரிஸ் போயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. பட் நீங்க சொன்ன இண்டிபெண்டன்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கும் வந்து இருக்குது, அந்த ஆசை இருக்குது. ட்ரெண்ட்ல இருக்க ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடலாம். ஆமா, கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஹீரோயினோட உங்களையும் வந்து நாங்க பாப்போம்ல as an actor-ஆ வந்து சூப்பரா நடிச்சிட்டு. அவங்க ஒண்ணு ஆக்டர்ல இருக்காங்க, நீங்க ட்ரெண்ட்ல இருக்கீங்க, இல்ல சீனியர் மியூசிக் டைரக்டர் ஆக்குறீங்க, நான் எங்க தான் போறது சொல்லுங்க. பட் இவ்வளவு சீக்கிரம் வர சொன்னாங்க, சின்ன வயசுலயே நீங்க வந்துட்டீங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு. ஆமாங்க, யூகேஜி முடிச்சோடனே 1ஆம் கிளாஸ் முடிச்சோடனே கொண்டு வந்து விட்டாங்க சினிமா. எப்படி ஓகேவா நான் கவர் பண்ண விதம்? சூப்பர். பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கு எனக்கு ஒரு ஃபேம் வேணும், எனக்கு ஒரு பாராட்டு வேணும் அப்படின்ற ரஷ் வந்துட்டு எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு தோணலையா நானும் இவ்வளவு வருஷம் வந்துட்டு இருக்கிறேன், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றேன், குவாலிட்டியா ஆர்ட் ஃபார்ம்காக நான் ஒர்க் பண்றேன், பட் இந்த மாதிரி ஒரு ஃபேம் எனக்கு வேணும், எனக்கு கிடைச்சா இன்னும் பெட்டரா இருக்கும், இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட். பட் அகைன் நான் தான் சொல்றேன், இது வந்து இட்ஸ் a very subjective question. நான் இதுதான் ஃபேம்னு நான் ஒன்னு கன்சிடர் பண்றேன்னா அது வந்து எனக்கு மாறும், நீங்க ஃபேம்னு கன்சிடர் பண்றது வேறையா இருக்கும். ஓகே, நான் ஒரு விஷயத்தை நோக்கி ஃபேம் தான் எனக்கு தேவை, இல்லை இதுதான் வேணும் நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன்னா அதுக்கு எண்டே கிடையாது. நாளைக்கு நான் எவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆனாலும் எனக்கு இதுக்கு அடுத்தது ஒண்ணு வேணும் அப்படின்றது தான் நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். இப்படியே போயிட்டு இருக்கோம். ஒரு லெவல்ல நீங்க என்ன பண்ணீங்க, எதுக்கு வந்தீங்க, என்ன பண்ணீங்கன்றதே மறந்துடும். பட் நீங்க சொல்ற அந்த அப்ரிசியேஷன் அண்ட் எவ்ரிதிங் சொல்றீங்களா, தட் பிளேஸ் அ க்ரூஷியல் பார்ட். என்னன்னா வென் உங்களோட ஒர்க் அப்ரிஷியேட் படும் போது தான் உங்களுக்கு அடுத்தது இன்னும் பெட்டரா பண்ணுன்ற புஷ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது எனக்கு வந்து ஆக்சிடென்ட்லி இன்னைக்கு வரைக்குமே என்னோட அடுத்த படம் வந்து நான் இன்னைக்கு பண்ற ப்ராஜெக்ட் வச்சு தான் எனக்கு அடுத்த படம். நான் என்ன இன்னைக்கு ஒர்க் பண்றேனோ அதுதான் என்னோட காலிங் கார்டு. ஸோ நான் வந்து என்னோட காம்படிஷன் நான் தான். ஸோ என்னோட போன ப்ராஜெக்டோட இந்த இதில் பெட்டராக பண்ணும், இல்லை நான் இது மூலமா எனக்கு இன்னொரு 4 பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரணும், இப்படியே நான் இந்த ஒரு மைண்ட் ஃப்ரேம்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ பட் நீங்க சொல்றது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க, அது தானா வந்துரும். See, as we do good projects, it will automatically come. True. Yeah, sure. Super. அதுல வந்து எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு.
See, I'm so happy. இப்போ நான் தான் சொல்றேன், எவனை பத்தி பேசுறோம், இதை பத்தி பேசுறோன்றப்ப எங்கேயோ நம்ம நல்ல ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம்ல. That is like, you are able to recollect all those things, which is a very nice thing. இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான செக்மெண்ட் வந்து காத்துட்டு இருக்கு. ஓகேவா? அந்த செக்மெண்ட் பேர் வந்து பாட்டு பாட வா. பாட்டு பாடவா? நீங்க பாட போறீங்களா? ஆமா. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ வந்து ஒரு 10 minutes of torture நீங்க வந்து சகிச்சுக்கணும். இவங்க கூட சிங்கர், நான் வந்து பாட்டு மாதிரி ட்ரை பண்ணுவேன். வேற வழி இல்ல, உங்களை லாக் பண்ணிட்டோம். என்ன பாட சொல்லாத வரைக்கும் எனக்கு ஹாப்பி. பாடுங்க. ஓகேவா? ரெடியா? ஓகே, ரெடி. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரமும் நீ, சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ, இறைவா நீ ஆணையிடு தாயே எந்தன் மகளாய் மாற. உங்களோட அம்மாவை பத்தி சொல்லுங்க. Wow, first of all, congratulations. Thanks. சூப்பரா பாடுறீங்க. எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணேன் தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப நல்லா பேக்ரவுண்ட் பாடுறீங்க. வொர்க் இருக்கு. ரொம்ப நல்லா பாடுறீங்க. It's a very difficult song to sing also. அப்படியா? அம்மா ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. என்ன சொல்றது, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. So my mom is no more. அம்மா இப்ப இல்ல கூட. Sorry for your loss. ஆமா. அவங்க நிறைய நான் சினிமாக்குள்ள வந்ததையும் அவங்க பார்க்கல ஆக்சுவலா. அதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஓகே. ஸோ ஷி ஹேட் மோட்டார் நியூரான் டிசீஸ். ஸோ பெட்டடாக இருந்தாங்க ரொம்ப நாள். ஸோ எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறப்ப நான் அவங்கள பார்த்துக்கிட்டு ப்ளஸ் படமும் பண்ணி அந்த மாதிரி தான் ஒரு ஆல்மோஸ்ட் அந்த என்னோட ஒரு ஜேர்னி ஒரு 5-6 இயர்ஸ் வந்து அப்படி தான். அது வந்து இப்படி லைக் ஹாஸ்பிட்டல் ஸ்டுடியோ இந்த மாதிரி தான் போகும் சுற்றி. இது வந்து எந்த அளவுக்குன்னா அது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே எனக்கு ஒரு டைமில் வந்து ஐ காட் யூஸ் டு இட். பட் சம்வேர் அதை அவங்களும் வந்து லைக் அவங்களுக்கு வந்து இதை பற்றி ஐடியா கிடையாது சினிமா. ஏன்னா எங்கள் ஃபேமிலி வந்து சினிமாவுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஐ எம் லைக் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கெட்டிங் இன். ஸோ சம்வேர் லைக் ஐ ஆல்வேஸ் ஸ்டில் விஷ் யூ வுட் ஹவ் சீன் நான் மியூசிக் டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்றத பார்த்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் அகெயின் எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் கிடையாது. நான் உண்மையிலேயே ஹாப்பியாக தான் இருக்கேன். என்னன்னா ஒருத்தங்க இருக்கிறப்ப அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுல வந்து நான் இது பண்ணுறேன். இறந்த பிறகு நம்ம ஃபோட்டோ வைக்கிறதோ இதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. பட் இருக்கிறப்ப நான் 100% நல்லா பார்த்துக்கிட்டதுனால ஐ எம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் படம் ஹாஸ்பிட்டல் ஸ்டுடியோன்னும் போது நினைச்சு பார்க்கும்போது எப்படி இவர் மேனேஜ் பண்ணிருப்பாரு அதுதான். பட் அதான் சொல்றேன்ல, இதுலயும் நான் சொல்றேன், அதுல இப்ப கேக்குறப்ப உங்களுக்கு வந்து அது ஒரு டிராஜிக்கான விஷயமா இருக்கலாம். பட் தேர் வாஸ் இது ஒரு அவுட் ஆஃப் லவ் நடக்கிற விஷயம் இது எல்லாமே. ஸோ அதுல வந்து ஒரு பெரிய கேட்க ட்ராஜடியா இருந்தாலும் அது பண்றப்ப வந்து நம்ம தான் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுல இருக்கிறதுனால அதை பத்தி எனக்கு அந்த மாதிரி என்னால யோசிக்க முடியல. அது காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா. இதுதான். ஓகேவா? சூப்பர். நீங்களும் செமையா பாடுறீங்க. வழியில சொல்லிதான் மாட்டிக்கிட்டீங்க. அவங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணா நான் கேள்வி கேட்பேன். நீங்க வேற ஹீரோன்னு சொல்லிருக்கீங்களா? ஆமா, ஹீரோன்லாம் வேற பில்டப் கொடுத்திருக்கேன் நானு. சோ எஸ், சொல்லுங்க. காசேதான் கடவுளப்பா. காசு பேஸ் பண்ணி தான் கேள்வி. எங்களுக்கு வந்து ஜென்ரலா தெரியும். ஓகே, இப்போ ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து எவ்வளவு சம்பாதிப்பாங்க, ஹீரோயின் எவ்வளவு சம்பாதிப்பாங்க, டைரக்டருக்கு எல்லாம் எவ்வளவு காசு வரும் அப்படின்லாம் தெரியும். மியூசிக் டைரக்டர் எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. சோ மியூசிக் டைரக்டர்ஸும் வந்து நல்லா சம்பாதிப்பீங்களா? நிறைய நீங்களும் வீடு கார் எல்லாம் வாங்கி வைப்பீங்களா? நல்ல கேள்வி. இதுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க முதல்ல எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எனக்கும் அதை பத்தி ஐடியா கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் ப்ரொடியூசர் ஆங்கிள் இருந்து பார்ப்பேன். அந்த ஸ்கேல் ஆஃப் ப்ராஜெக்ட் அது எவ்வளவு பெரிய படமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளும் சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். இது வரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது தப்பா கரெக்டானு எனக்கு தெரியல நீங்க சொல்றது. பட் அகெயின் ஒரு பிசினஸ் வைஸ் பாக்குறப்ப இன்னைக்கு வந்து அந்த படத்தோட ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி தான் லைக் வி ஆல்சோ நீட் டு ஒர்க். அது போக உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் டைரக்டர் எல்லாருக்கும் அவங்கவுங்களோட ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி லோன்ஸ் இருக்கும், இது இருக்கும். பட் ரொம்ப முக்கியம் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் மியூசிக் ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிஸ்னஸ். ஓகே, பயங்கர எக்ஸ்பென்சிவ் பிஸ்னஸ். நீங்க இன்னைக்கு வாங்குவீங்க கிட்டத்தட்ட எவ்வளவு லேக் செலவு பண்ணி ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குவீங்க. அதுக்குள்ள 2 மாசம் கழிச்சு டேய் இதுதான் வச்சிருக்கேன், இது அவுட் டேட் ஆயிடுச்சுன்னு வாங்க. ஸோ யூ ஹேவ் டு கான்ஸ்டன்ட்லி கீப் அப்கிரேடிங். And it is a very expensive business where you need to invest a lot. Like நான் என்னோட ஃப்ரெண்ட் லிரிசிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் சொல்லுவாங்க, டே உனக்கு பிரச்சனை இல்லடா, ஒரு பென் இருந்தா போதும்டா, உனக்கு லைஃப் செட்டில். நீனு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இது நம்ம பார் வாங்கிட்டே இருக்கணும். இல்ல நான் ஐம் ஜஸ்ட் சேயிங் இன் ஜென்ரல். லைக் மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நான் இது ஒன்றும் பெரிய சீக்ரெட்லாம் கிடையாது. எவ்ரிபடி நோஸ் மியூசிக் இஸ் எக்ஸ்பென்சிவ் பிஸ்னஸ் வேர் யூ நீட் டு கான்ஸ்டன்ட்லி. ஏன்னா டெக்னாலஜி மாறிட்டே இருக்கும். ஸோ மாற நம்ம அடாப்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி யூ நீட் டு இன்வெஸ்ட் அ லாட். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் when it comes to music. காத்திருந்து காத்திருந்து பழகியவன் நீ என்னை கடக்கின்ற ஒரு நொடிக்காக, காத்திருந்து காத்திருந்து பழகியவன். ஒரு பொண்ணுங்க, அந்த ஒரு பொண்ணுக்காக நான் நூடுல்ஸா நூலா தேஞ்சி போனேங்க. அந்த பொண்ணை பத்தி சொல்லுங்க. ஒண்ணுதான் நான் சொல்லணும். ஒன்னோ ரெண்டோ
12 எவ்வளவு வேணா. காத்திருந்து இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தது இல்ல. ம். யாரும் அவ்வளவு காக்கெல்லாம் வச்சது கிடையாது. ஓகே. Okay. சோ என்னால கரெக்டா பின் பண்ணி வந்து யார பத்தி இதுல வந்து சொல்ல முடியல. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரேக்கப் ஆயிருக்கும்ல, ரொம்ப கஷ்டம் பிரேக்கப் நிறைய இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் பழகி போயிடும். என்ன இன்னும் பிரேக்கப் ஆல நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம். சோ அதெல்லாம் பழகி போன ஒரு விஷயம் தான். அதெல்லாம் பழகி போன ஒரு விஷயம். சரி, நீங்க கேக்குற ஒரு பிரேக்கப் சாங் என்னங்க? சோகமா இருக்கும்போது நீங்க கேக்குற ஒரு பாட்டு. சோகமா இருக்கிறப்ப நான் சோகமாவே இருக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க, எல்லாரும் Actually- கண்ணு வச்சிருவாங்க. யாரு எல்லாரும் வேணாங்க, ஆல்ரெடி ஜெண்டா வச்சுட்டாங்க நீங்க வேற. இல்ல சோகமா இருக்கிறப்ப அதுதான், அது திருப்பி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம்ல ஒரு சாங் கேட்பேன். பட் எனக்கு இப்ப நீங்க டக்குன்னு கேக்குறதுனால என்னால ரெக்கலெக்ட் பண்ணி சொல்ல முடியல. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. இந்த சாங் சாய்ஸ் உங்க 2 பேருக்கும் யார் கொடுத்தது? இல்ல, இது ஆனா- நீங்களே சூஸ் பண்ணதா? சொல்லுங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, ம். என்ன மாதிரியான ஒரு வரிகள் அல்லவா? ஆமா, அருமையான வரிகள். சொல்லுங்க. So இத வேஸ்ட் பண்ணி என்ன கேள்வினா, ம். நீங்களும் வந்து இந்த பாட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் வெயிட் பண்றேன், இதை வெயிட் பண்ணியே டயர்ட் ஆகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும்ல. ம். அப்ப நீங்க வந்து எந்த ஒரு மொமெண்ட்ல பேஷன்ஸ வந்து ரொம்ப இழந்திருக்கீங்க இந்த ஃபீல்டுல? ஏன்னா எல்லாருக்குமே இப்ப எங்களுக்குமே வந்து எங்களோட ஃபீல்ல அப்படிங்கிற மாதிரி பேஷன்ஸை டெஸ்ட் பண்ற தருணங்கள்லாம் வரும்ல. ம். அந்த மாதிரி உங்களோட ஃபீல்ல? அது எனக்கு பிகினிங்லயே இருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் படமே வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஏன்னா என் ஃபர்ஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ம். லேட்டா தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் அது வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து படங்கள் பண்ண பழகிடும். உங்களுக்கு ரிலீஸ் டேட்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ்னா என்னன்னு தெரியும். ஒரு படத்தை தியேட்டருக்கு கொண்டு வருது அதெல்லாம் தெரியும். பட் ஃபர்ஸ்ட் படத்தப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு மியூசிக் தெரியும். பட் சினிமாவோட எக்ஸ்போஷர் கம்மியாக தான் இருக்கும் ஒரு படத்தை கொண்டு வருது. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் டிலே ஆகிறப்ப டியூ டு மல்டிபிள் ரீசன்ஸ் எனக்கு வந்து என்னன்னா அந்த படம் நான் ஆரம்பிச்சப்ப அந்த படம் ஆரம்பிச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி, அதாவது மியூசிக் இண்டஸ்ட்ரி தலைகீழ மாறுது. லைக் 3 வருது. ம். அனிருத் லான்ச் ஆனாரு அப்பதான். ஆமா. அண்ட் சந்தோஷ் நாராயண் இந்த ஐ திங்க் சூதுக்கவும் நினைக்கிறேன். அப்ப அந்த சாங் வருது. ஸோ த இண்டஸ்ட்ரி இஸ் டேக்கிங் அ கம்ப்ளீட். ஏன்னா அது வரைக்கும் நான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஐ மீன் சைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணல. டைரக்டரோட நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்ச டைம்ல பாத்தீங்கன்னா it was Harris sir was like ruling the industry at the time. Like Yeah. Harris sir and Rahman sir was also doing, but Harris sir ஓட பீக்ல இருந்தார். யுவன் சங்கர் சார் அண்ட் ஹாரிஸ் சார் இவங்க எல்லாருமே பீக்ல இருந்தாங்க. பட் இவென்ச்சுவலி ப்ராஜெக்ட் அப்படியே போக 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 பாக்குறப்ப the soundscape மாறுது. லைக் எஸ்பெஷலி வித் அனிருத், சந்தோஷ் நாராயணன் அண்ட் ஷான் ரோல்டன் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் வராங்க. வேற மாதிரி பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஐயோ நம்ம பாட்டு எப்போ வரும்? நான் வந்து சசி சார் கிட்ட கேட்பேன், சார் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் சார், பாட்டு ரிலீஸ் பண்ணலாம் சார்னா அந்த டைம்ல ஒரு பயங்கர ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம we started getting adopted to how the system works. அதனால வந்து இப்ப அது பழகிடுச்சு. Okay. ஓகே. இப்ப பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணா போதும் அந்த இதுல இருக்குது. எப்ப வேணுமோ ரிலீஸ் பண்ணுங்கன்னு வந்துட்டீங்களா? பண்ணா போதும் நான் மட்டும் போதும். அவ்வளவுதான். ஓகே. இல்லங்க இப்ப வந்து இட் இஸ் குட். சி இப்ப என்னதுன்னா லைக் மேபி பேக் தென் எனக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்திருக்கலாம். ஐ வாஸ் நாட் வெரி செக்யூர்ட் வித் மை ஓன் ஒர்க். என்னோட ஒர்க் மேல எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருந்திருக்கலாம் என் டெபியூன்றதுனால. பட் இப்ப வந்து நமக்கு நல்ல அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு. என்னோட ஒர்க் மேல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அது ஒரு வருஷம் கழிச்சு வரலாம். எவனா பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டே சொன்னேன்ல, கண்டிப்பா. 2008ல பண்ண சாங் ஒரு 9 வருஷம் கழிச்சு வந்து ஹிட் ஆச்சு. ஸோ எனிதிங் இஸ் பாசிபிள். வாவ். Okay. இப்ப சூப்பர் கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? இப்ப கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கு. Okay, fine. சூப்பர். அதே கான்ஃபிடென்ட்டோட நான் அடுத்த பாட்டு வந்து பாடிறேன். மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு, குயில் போல பாட்டு ஒண்ணு, கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. நல்லா So- பாடுறீங்க, உண்மையிலேயே நல்லா பாடுறீங்க. தேங்க்யூ சார். ம். உங்க முன்னாடி ஒரு சூப்பரா பாடின ஒரு ஃபீமேல் சிங்கரை பத்தி சொல்லுங்க. இந்த வாய்ஸ் கேட்டு நான் அப்படியே மெஸ்மரைஸ்ட் ஆயிட்டேன். ரொம்ப அழகா பாடினாங்க அப்படின்னு. மறக்க முடியாத ஒரு ரெக்கார்டிங் செஷன், மறக்க முடியாத ஒரு குரல். நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு 3 பேர் இருக்காங்க. பட் அதுல ஒருத்தங்க வந்து நான் ரொம்ப பெக்யூலியரா சொல்லுவேன். 3 பேர் லைக் சனா மொய்டுட்டி அப்படின்னு ஒரு சிங்கர் பாம்பேல இருந்து. அண்ட் உண்மையிலே அதே மாதிரி சுனிதி சௌஹான் அவங்களதும் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணப்ப வாஸ் பியூட்டிஃபுல். அவங்க வந்து பாடின விதமா இருக்கட்டும். பட் உண்மையிலேயே நான் மறக்க முடியாத சிங்கர்னா லெஜெண்டரி சித்ரா மேம் தான் நான் சொல்லுவேன். வாவ். என்னன்னா ஒரு மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் அப்படின்னு ஒரு படத்துக்காக ஒரு அம்மா சாங் ஒன்று வந்தப்ப அப்போ டைரக்டர் சரண் சார் தான் அந்த படத்தோட டைரக்டர். ஸோ வந்து அப்போ நம்ம சித்ரா ஏன்னா நான் அவங்கள ரெக்கார்ட் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். ம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ரெக்கார்டிங் அண்ட்
அந்த சாங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைக் உங்களுக்கு நமக்கு ஸ்டுடியோலயே வந்து யூஸ்வலா பாடுறப்ப மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து கிரிட்டிக்கலா இருக்கும். லைக் கரெக்டா பாடுறாங்களா இல்ல என்ன பண்ணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம மைண்ட் வில் பி திங்கிங் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ ஜஸ்ட் அந்த பேலன்ஸ் வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அவங்க பாடுறப்ப. அதாவது அந்த ஸ்கேல் ஆஃப் சிங்கர் ஃபுல் சாங் லிரிக்ஸ் ஒரு புக்ல எழுதி அவ்வளோ ப்ரிப்பேர்டா வந்தாங்க ஸ்டுடியோல வந்து. சரி சாங் கேட்போமா எப்படி டியூன் அதெல்லாமே இல்ல. அவங்க வரதுக்குள்ள ஷி நோஸ் த சாங் பை ஹார்ட்டா பாட்டு தெரிஞ்சு வச்சுட்டு வந்தாங்க. எனக்கு வந்து ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். எனக்கு வந்து அப்பதான் நான் பாக்குறேன் ஓ மை காட், எனக்கு அங்க வேலையே கிடையாது. இது ஓகேயா இதோட பெட்டரா வேணுமா அவ்வளவுதான் தவிர வேற வேலையில. எனக்கு வந்து உண்மையிலே ஐ வாஸ் மூட் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஸ்டுடியோல லைக் அந்த அந்த வந்து எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் அது. லைக் ஐ வாஸ் எக்ஸ்பீரியன்சிங் வாட் ராஜா சார் ரஹ்மான் சார் எல்லாருமே அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சிங்கிங் அப்படின்றத அன்னைக்கு தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலா. எவ்வளவு டெடிகேட்டடா எல்லாமே எவ்வளவு ப்ரிப்பேர் dedicated. பண்ணி இல்ல ப்ரிப்பேர் பண்ணி வந்தாங்க. ஷீ நோஸ் த சாங் பை ஹார்ட். லிரிக்ஸ் இல்லாம கூட அவங்களுக்கு தெரியுது. வாவ். அவங்க அவ்வளோ ப்ரிப்பேர்டா வந்தாங்க. லைக் Wow, தெர் இஸ் nice. நத்திங். அங்க எனக்கு வேலையே இல்ல. நான் கூட சரி நம்ம சாங் சொல்லணும் கத்து கொடுக்கணும் மேபி வந்து எழுதுவாங்க கேட்டு என்னமோ. அவங்க எல்லாமே பக்கா வந்தாங்க இது பண்ணாங்க. எனக்கு தட் வாஸ் அ வெரி Memorable எக்ஸ்பீரியன்ஸ். experience. மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபீமேல் சிங்கர்ஸ். சோ பாட்டு பாடவா அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. ஓ முடிஞ்சிருச்சு, சூப்பர். உங்களுக்கு தான் அப்பாடா எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? எனக்கு ஜாலியா தான் இருந்தது. நீங்க தானே பாடுனீங்க. வதந்தி 2 ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்தடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் போயிட்டு இருக்கு? இப்ப அடுத்தது இம்மீடியட்டா ரெட் ரோஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம். Okay. அதித்தி ராவ் ஹைடரி வந்து லீடா பண்ணிருக்காங்க. அவங்களும் கேட்டிகா சர்மாவும். ஸோ இட்ஸ் அ பைலிங்குவல். ராஜேஷ் எம் செல்வா நம்ம தூங்காவனம் கடாரம் குண்டான்லாம் பண்ணாரு. அந்த டைரக்டரோட ப்ராஜெக்ட். ஸோ அது இப்போ நெக்ஸ்ட் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிருக்கு அந்த படம். நைஸ். அண்ட் இது போக ரெஜினா கெசாண்ட்ரா அவங்க லீடா நடிக்கிறாங்க ஒரு அமேசான் பிரைம் சீரிஸ், தமிழ் சீரிஸ். Oh. ஸோ அதுவும் இப்போ ஆல்மோஸ்ட் ரீரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது. அதுவும் ஒரு இதுல இருக்கு. அண்ட் ஆண்ட்ரூ லூயிஸ் கொலைகாரன் வதந்தி டைரக்டர், அவரோட நெக்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் வந்து இஸ் ஆல்சோ பிளானிங் டு ஸ்டார்ட் சம்டைம் சூன். ஸோ அவரது இப்போ நெக்ஸ்ட் தமிழ் ஃபீச்சர் ஃபிலிம் அதுவும் இருக்கு. சோ லைனப்ல back to back. நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. லைனப்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுதான் சொல்றேன். ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் இப்போ நான் பண்ணிட்டு இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே அமேசிங் ப்ராஜெக்ட்ஸ். லைக் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ். எனக்கு அதான் சொன்ன அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட். இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப அழகா ரொம்ப கலகலன்னு நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. உங்களோட ஃபேஸ் பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அந்த லெவலுக்கு ஒரு கரிஷ்மா இருக்கு உங்களோட ஃபேஸ்ல. அது வந்து அவர் ஒரு ஆக்டர். அதான் இல்ல நிஜமாலே சில ஃபேஸ் பார்த்தா நமக்கு ஒரு அந்த ஒரு பிரைட்னஸ் ஒரு பாசிட்டிவிட்டி. ஆக்டிங் ஓகே இப்ப. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சூப்பர். ஃபியூச்சர்ல நாங்க சீக்கிரமா எதிர்பார்க்கிறோம். ஓகே. எதிர்பாருங்க. முதல்ல மியூசிக்ல ஏதாவது பண்ணிடுறங்க, அதுக்கப்புறம் பாப்போம். இல்ல இது But ட்ரெண்ட் ஆகும் பாருங்களேன். கண்டிப்பா நீங்க ஆக்டர் ஆனோனே இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகும். டன். பட் ஆனா வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு பேசுனீங்க. கம்ஃபர்ட்டபிளா இருந்தது. Thank you so எஸ் much. அண்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ so much for coming. Thank you Thank so you. much ஜெயா டி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.